குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நியூ லெசன் 11th பாட்னி சாப்டர் 11 டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ் லெசன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பேசிக் ஃபிசியாலஜிக்கல் இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ், அதாவது நம்ம சின்ன கிளாஸில் என்னென்ன படிச்சிருக்கோம் அதை பற்றி பார்ப்போம். கிளாஸிஃபை த டிஃப்ரெண்ட் அண்டு ஆக்டிவ் அண்ட் பாசிவ் டிரான்ஸ்போர்ட் பற்றி பார்ப்போம். அப்புறம் மெக்கானிசம் ஆஃப் அப்சர்வேஷன் ஆஃப் வாட்டர், அந்த வாட்டர் வந்து எப்படி அப்சர்வ் ஆகுது அதை பற்றி பார்ப்போம். டிஸ்கஸ் த மெக்கானிசம் ஆஃப் ஃபைலம் ட்ரான்ஸ்குலேஷன், அதாவது ஃபைலத்துலேருந்து எப்படி அந்த ட்ரான்ஸ்குலேஷன் ஆகுது. அப்புறம் அந்த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குது, அந்த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் என்னென்ன இருக்குது அதை பற்றி பார்ப்போம். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் பிஹைண்ட் த மெக்கானிக்கல் அப்சர்ப்ஷனில் என்னென்ன ஒரு ப்ராசஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான்ப்பா, ஓகேவாப்பா. இப்போ லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துட்டோம். இப்போ சாப்டர் அவுட்லைனில் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அப்புறம் செல் டு செல் டிரான்ஸ்போர்ட், பிளான்ட் வாட்டர் ரிலேஷன், அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர், ascent of sap, transpiration, transcolation of organic solutes, அப்புறம் மினரல் அப்சார்ப்ஷன். இந்த டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். 8 வீடியோஸாக உங்களுக்கு இந்த லெசன் கிடைக்கும். +1 வீடியோ புக் பேக் கொஸ்டின்ஸு, அப்புறம் கவர்மெண்ட் ஆஸ் கொஸ்டின்ஸ் ஒரு வீடியோவாக நம்ம போடுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்ப்போம். ஓவர் 450 மில்லியன் இயர்ஸ் எகோ, அதாவது 4500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளான்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு இந்த வேர்ல்டு வாட்டர்லேருந்து ஒரு நியூவாக ஒரு ஃபார்ம் ஆகும்போது அது வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேண்ட் ஹேஸ் ஹார்ஷ் என்விரான்மெண்ட், அந்த லேண்டில் வந்து ஒரு ஹார்ஷ் என்விரான்மெண்ட் இருக்குது. வாட்டர் அவைலபிலிட்டி வந்து ரொம்ப டீப்பராக இருக்குது. அப்போ வந்து அந்த பிளான்ட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது, இந்த வாட்டரை வந்து எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. சம்டைம்ஸ் அது வந்து இந்த வாட்டரை எடுத்துக்க முடியாமல் சர்வே ஆக முடியாமல் இருக்குது. ஒரு சிலது மட்டும் எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்கஸ்ட் அடாப்டேஷன் ஃபார் த of their survival was building about the water absorption systems to draw water from the deeper inside the land. அதாவது the biggest adaptation of the என்ன ஃபாலோ பண்ணுதுன்னா, அதோட சர்வைவல் பில்டிங் வந்து அந்த ஓன் வாட்டர் அப்சர்விங் சிஸ்டம் வந்து அந்த ரொம்ப இந்த டீப் லேண்ட், அதாவது ஆழத்தில் இருக்க அந்த நிலத்துக்கடியில் இருக்க அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம்ஸுக்கு அப்சர்விங் சிஸ்டம்ஸ். த கிரியேஷன் அண்ட் அப்டேட்டிங் the creating and the creation and the updating of the water absorbing systems. இது வந்து எதுக்கு லீட் பண்ணுதுன்னா, the diversity of the plant kingdomக்கு லீட் பண்ணுது. the gradual growth of the historic prophets, gynoecium, இதெல்லாம் வந்து இப்போ ப்ரெசன்ட் டேஸில் வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸாக இருக்குது. இது வந்து ஒரு பிக் சேலஞ்சாக இருக்குது. எதுக்கு இந்த ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து ஒரு பிக் சேலஞ்ச் கொடுக்குது. இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரூட் ஃப்ரம் த ரூட் டு ஹையர் ட்ரீஸ், அதாவது ரூட்லேருந்து ஒரு செவரல் ட்ரீஸு, அதாவது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கோகோனட் ட்ரீ எடுத்துக்கலாம். கோகோனட் ட்ரீ வந்து எங்கே கீழே இருக்க அதோட வேர்ல இருந்து மேலே, அதாவது அப்போட் நிறையா டிரான்ஸ்ஃபார்மோட அது ரொம்ப ஹைட்டாஸ்லாம் ஒரு சில மரம்லாம் இருக்கும். அந்த மரத்துக்கு இங்கேருந்து அங்கே போகணுமில்ல, அதுக்கு எவ்வளோ ஒரு அந்த கிராவிட்டி எகெயின்ஸ்ட் பண்ணி அது போகுது, அதை பற்றி இருக்குது. இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்ப்போம்னா, in this chapter we will study the events taking the plants to the gain of the water in the root and the loss of water in the leaf, and the mechanism behind the physical and the biological process involving the water, gases, minerals in the plant. அதாவது இந்த சாப்டரில் வந்து நம்ம வந்து இந்த ஈவெண்ட் ஆஃப் அந்த கெயின் ஆஃப் வாட்டர், அதாவது வாட்டரில் அந்த ரூட்லேருந்து எப்படி வாட்ரு வருது, அது வந்து லீவ்ஸில் எப்படி அந்த எவாப்ரேஷன் டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக எப்படி போகுது,
அப்புறம் அதோட மெக்கானிசம், அதுக்கு பின்னாடி என்ன ஒரு மெக்கானிசம், ஃபிசிக்கல் பயாலஜிக்கல் ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கு இந்த வாட்டர் கேஸ் மினரல்ஸில் வந்து என்னென்ன ஒரு இது பிளான்ஸ்லாம் நடக்குது அதை பற்றி பார்ப்போம். அப்புறம் ஃபர்தராக இந்த வி ஸ்டடி ஹவு த ஃபுட் மெட்டீரியல் சிந்தசிஸ் இன் த லீஃப். அதாவது லீஃபில் சிந்தசிஸ் ஆகிற அந்த ஃபுட்டு வந்து எப்படி எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கும் போகுது, அதுக்கு அதை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு, அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு என்னென்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அதை தாண்டி, அந்த சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி போகிறத பற்றி இந்த டிரான்ஸ்போர்ட் இந்த பிளான்ஸ் அந்த லெசன்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் பயாலஜி 11 ஸ்டூடெண்ட்.